ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு 2 டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் கொஸ்டினிங் ஹார், அதாவது கேள்வி நேரம், மற்றும் ஜீரோ ஹார். ஜீரோ ஹார்னா பூஜ்ஜிய நேரம். இது ரெண்டுத்தை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினிங் ஹார். கொஸ்டினிங் ஹார்னா கேள்வி நேரம். கேள்வி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் இப்போ வந்து ஒரு கூட்டம் தொடங்குறதுக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. இந்த 1 மணி நேரத்தில் யார் வேணால் எந்த கொஸ்டின் வேணால் கேட்டுக்கலாம். ஓகேவா? இதாக தான் கேள்வி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி நேரம் இதுக்கு எப்படி டைம் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டம் வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 11 to 12 இந்த டைமில் அந்த கேள்வி நேரம் இருக்கும். ஒரு வேளை கூட்டம் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 12 to 1 இந்த டைமில் இந்த கேள்வி நேரம் இருக்கும். எந்த டைமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 1 ஹார் கேள்வி நேரத்துக்கு ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கொஷின் 1, அன்ஸ்டார்ட் கொஷின், ஷார்ட் நோட்டீஸ்டு கொஷின். இந்த 3 விதமான டைப் தான் கேள்வி நேரத்தில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஸ்டார்ட் கொஷின். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்கு முன்னால் நம்ம அனுமதி பெற வேண்டும். இப்போ கூட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா நம்ம இந்த மாதம் 1ஆம் தேதி நம்ம பர்மிஷன் வாங்கிடணும். இதுக்கு வந்து வாய்மொழி பதில் மட்டும்தான். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அரசின் அமைச்சர் ஒருத்தர் இருக்காருன்னா, எதிர்க்கட்சி தலைவருக்கு கொஷின் கேட்க அரசின் அமைச்சர் வந்து வாய்மொழி பதில் மட்டும் தந்துக்கிட்டே இருந்தால் போதும். ஓகேவா? துணை கேள்விகளுக்கு அனுமதி உண்டு. ஏன் துணை கேள்விகளுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாய்மொழி பதில் தானே. ஸோ கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், வாய்மொழி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்ட் கொஷின்னா 30 நாளுக்கு முன்னாடி யார்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும்னா சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சபாநாயகர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிடணும். வாய்மொழி பதில் மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். துணை கேள்விக்கு அனுமதி இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் இந்த ஸ்டார்ட் கொஷினில். ஓகேவா? இப்போ அடுத்து அன்ஸ்டார்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமான பதில் தான் இதில் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு 30 நாளோ ஒரு 40 நாளோ டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி சபாநாயகர்கிட்ட இந்த கொஷின் தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க, இவங்க வந்து சபாநாயகர்கிட்ட நம்ம இந்த கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிடுவாங்க. இது வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? அரசின் அமைச்சருக்கு ஃபார்வர்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எழுத்துப்பூர்வமான பதில் வந்து தயார் பண்ணுறாங்க. அவங்களோட எழுத்தாளரை வச்சு எழுத்துப்பூர்வமான ஆன்சரை வந்து அவங்க தயார் பண்ணிடுவாங்க. யார்? அரசின் அமைச்சர்கள். ஓகேவா? துணை கேள்விக்கு அனுமதி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் கொஷின்லாம் கொஷின் கொடுத்து அப்படி ஸ்பாட்டில் வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் ஸ்பாட்டில் கொஷின் கேட்டால் எழுத்துப்பூர்வமான பதில் தானே. ஸோ இங்கே வந்து அந்த அளவு எழுதி கொடுக்குற அளவு டைம் இருக்காது. ஸோ இங்கே துணை கேள்விகளுக்கு அனுமதி இல்லை. ஓகே, அதில் 3 பாயிண்ட் பார்த்தோம், இதில் 2 பாயிண்ட். அடுத்தது ஷார்ட் நோட்டீஸ்டு கொஷின் ஒன்று பார்ப்போம். ஷார்ட் நோட்டீஸ்டு கொஷின்னா 10 நாட்களுக்குள் கேள்விகள் கொடுத்து கேட்கப்படுவது. ஓகேவா? இப்போ கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம கொஷின் கேட்கறது தான் வந்து ஷார்ட் நோட்டீஸ்டு கொஷின். இந்த 3 டைப் கொஷின் தான் வந்து கேள்வி நேரத்தில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கொஷின், அன்ஸ்டார்ட் கொஷின், ஷார்ட் நோட்டீஸ்டு கொஷின். ஸ்டார்ட் கொஷினில் 3 பாயிண்ட் தான். 30 நாளுக்கு முன்னாடி அனுமதி பெறணும். இங்கே பாருங்க, 30 நாளைக்கு முன்னாடி அனுமதி பெறணும். வாய்மொழி பதில் மட்டும்தான். துணை கேள்விகளுக்கு அனுமதி இருக்குது. அடுத்து அன்ஸ்டார்ட் கொஷினில் 2 பாயிண்ட் தான். எழுத்துப்பூர்வமான பதில் 1, துணை கேள்விகளுக்கு அனுமதி இல்லை. ஓகேவா? அடுத்தது 3வது வந்து ஷார்ட் நோட்டீஸ் கொஷின். 10 நாட்களுக்குள்ள கேள்வி கொடுத்து கேட்கப்படுவது. ஓகேவா? இந்த 3 தான் வந்து கேள்வி நேரத்தில் அடங்கும். அடுத்து நம்ம வந்து பூஜ்ய நேரம் பார்க்க போகிறோம். பூஜ்ய நேரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 11 to 12 கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ 12 to 12:30 இதுவரை இந்த 12 to இப்போ பாருங்கள் ஒரே நிமிஷம். இந்த 11 to 12 வந்து நம்ம வந்து கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து 12 to 12:30 வந்து பிரேக் விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 12:30. ஓகேவா? இப்போ 12:30 மணிக்கு தான் அந்த கூட்டத்தோட கருப்பொருள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12 மணிக்கு கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. 12:30 மணிக்கு தான் வந்து கூட்டத்தோட கருப்பொருள் விவாதம் நடைபெறுதுன்னா, இந்த 12 to 12:30 நடுவில் இருக்குதுல்ல, இது பேர் தான் ஜீரோ ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரோ ஹாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் இங்கே பாருங்கள், ஜீரோ ஹாரில் யார் வேணால் கொஷின் கேட்டுக்கலாம். ஓகேவா? இந்த நேரத்தில் வந்து யார் வேணால் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம் அரசுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஜீரோ ஹார். இந்த ஜீரோ ஹாரில் தான் மோஸ்ட்டாக வந்து நிறைய சண்டை நடக்கும். ஏன்னா வந்து எந்த பர்மிஷனுமே தேவையில்லை. இந்த கொஷின் தான் கேட்கணும், இந்த கொஷின் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டிஷனுமே இதில் கிடையாது. இந்த ஜீரோ ஹாரில் பூஜ்ய நேரம். ஜீரோ ஹார்னா பூஜ்ய நேரம். ஓகேவா? இது அதனால் வந்து இந்த நேரத்தில் இந்த பூஜ்ய நேரத்தில் தான் வந்து நிறையா சண்டை நடக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பூஜ்ய நேரத்தை வந்து நம்ம எப்போலேருந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962 தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரை பூஜ்ய நேரம் ஒன்று பார்லிமெண்ட்டில் இல்லை. ஓகேவா? இந்த 2 டைப்பான கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். என்னென்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஹார், கொஸ்டின் ஹார் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகேவா?
இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து பார்லிமெண்ட்டில் 2 கொஸ்டினிங் டைம் வந்து பார்த்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.